அக்யூரேசியாக ஒரு ட்ரேடிங் செட்டப்பை நம்ம கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு காம்போவை வச்சு பண்ணுறது தான் நம்ம இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங். பல இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நான் மனசில் கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் அது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு இம்பல்சிவ் வேவாக ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் பார்ப்போம், மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன செய்யுது அப்படின்னா செபு நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கோட்டூர் ராமையா. நான் ட்ரேடிங்கில் ஒரு 20 ஆண்டு காலமாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ண ட்ரேடிங்கை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு காம்போ ஸ்ட்ராட்டஜியாக இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங். ஸோ கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பான இருந்த ஒரு ட்ரேடிங் செட்டப்பு தான் கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவோ ட்ரேடிங் பண்ணுறோம், டெய்லி வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது, ட்ரேடிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடிங் பயந்து பண்ணுவோம். ஸோ அந்த பயம் இல்லாமல் இந்த ட்ரேடிங் வந்து ஒரு சக்ஸஸான ட்ரேடிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது தான் இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு காம்போவாக வரக்கூடியது. இது எதெல்லாம் வச்சு எடுக்கணும், ட்ரேடிங் செட்டப் எதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சு பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா Fibonacci Retracement வச்சு பண்ணுவாங்க. சில பேர் ட்ரெண்ட்லைன் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் இண்டிகேட்டர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் அக்யூரேசியாக ஒரு ட்ரேடிங் செட்டப்பை நம்ம கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு காம்போவை வச்சு பண்ணுறது தான் நம்ம இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங். ஸோ அந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அடுத்து ஒரு ட்ரெண்ட் லைனு, அடுத்து ஒரு Fibonacci Retracement, ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், ஒரு இண்டிகேட்டர்ஸ், மூவிங் ஆவரேஜ், இப்படி நிறைய ஒரு காம்போவை வச்சு தான் என்ன செய்கிறோம் இந்த ட்ரேடிங் செட்டப்பை நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏன் இந்த ட்ரேடிங் செட்டப் இத்தனை செட்டப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஒரு இது வந்து நமக்கு அக்யூரேசி வந்து பாருங்கள், சில பேரோட சக்ஸஸ் ரேஷியோ ஒரு 40% இருக்கும், சில பேரோட சக்ஸஸ் ரேஷியோ 50% இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதனோட சக்ஸஸ் 70 to 80% அக்யூரேசியாக அந்த ட்ரேடிங் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடிங் செட்டப்ஸ் வந்து பல ஆண்டு காலமாக எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரேடிங் செட்டப் தான். ஸோ இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ட்ரேடிங் செட்டப் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடிக்கடி ஒரு ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸு, ஹை ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், இது மூணு வந்து அடிக்கடி வந்து இருக்கிற ஒரு இடம் தான் என்னது அப்படின்னா சப்போர்ட். ஸோ இது வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே பார்க்க தெரியும். ஸோ அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு ட்ரேடிங் சார்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சார்ட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு என்ன செய்யணும் ஒரு ட்ரேடிங் செட்டப் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா சப்போர்ட் பாருங்கள், மார்க்கெட் அதிக அளவில் லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் இது அதிக அளவு எங்கே கனெக்ட் ஆகுதோ அது வந்து என்ன செய்யலாம் ஒரு சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ நான் வந்து ஒரு ரெட் கலர் லைனில் என்ன செஞ்ச ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனும் என்ன செஞ்சுருக்கேன் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எகைன் பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. எகைன் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. ஸோ மார்க்கெட் அது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு இம்பல்சிவ் வேவாக ஃபார்ம் ஆகுது. திருப்பி என்ன செய்யுது ஒரு கரெக்டிவ் வேவ் வருது. இந்த கரெக்டிவ் வேவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் என்ன செய்யுது கிரியேட் பண்ணுது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன செய்யுது ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணுது. எகைன் என்ன செய்யுது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் அந்த ஒரு புல் பேக் கொடுக்குது. ஸோ அப்போ என்ன செய்யுது அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. ரெசிஸ்டன்ட் 1லேருந்து ரெசிஸ்டன்ட் 2க்கு போகுது. எகைன் வந்து என்ன செய்யுது ஒரு கரெக்டிவ் வேவ் ஃபார்ம் ஆகும் போது நமக்கு என்ன செய்யுது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே என்ன செய்யுது ஒரு சப்போர்ட்டாக எடுக்குது. ஸோ பாருங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இதை என்ன செய்யலாம் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்க்கு இதை ஒரு செட்டப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்குது, ஒரு இம்பல்சிவ் வேவ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கரெக்டிவ் வேவ் ஃபார்ம் முடிச்சுட்டு கரெக்டிவ் வேவ் வருது, இந்த கரெக்டிவ் வேவ்லேருந்து எகைன் ஃபுல் பேக் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட்டை வந்து என்ன செய்யலாம் நம்ம ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன செய்வோம் நம்ம ஒரு பையிங் பிளானை என்ன செய்யலாம் பண்ணலாம். எகைன் அப்போ டார்கெட் என்ன செய்யும் அப்படின்னு பண்ணால் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே செகண்ட் சப்போர்ட் அடுத்த சப்போர்ட் போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் வெயிட் பண்ணலாம். இந்த டார்கெட் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத
நான் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ட்ரியை மட்டும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டில் என்ன செய்யலாம், என்ட்ரி எடுத்துலாம். இது ஒரு வகையான ட்ரேடிங் செட்டப். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன்னா என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்னது ட்ரெண்ட் லைன். ஸோ அப்போ அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு இம்பல்சிவே, ஒரு கரெக்டிவே, ஒரு இம்பல்சிவே, கரெக்டிவே, எகைன் ஒரு இம்பல்சிவே, எகைன் கரெக்டிவ் வேவ். ஸோ பாருங்கள், எந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு டவுன் கரெக்டிவ் வேவ் முடிஞ்சு எகைன் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுது. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனில் ஒரு லைனில் என்ன செய்யுது, நமக்கு உட்காருது. ஸோ அப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு பார்க்குறோம். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கன்னா அதிக ஒரே நேர்கோட்டில் என்ன செய்யுது, கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இது என்னன்னா, இது ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் செட்டப்பாக நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு இம்பல்சிவ் வேவ், கரெக்டிவ் வேவில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பாக என்ன செய்யுது, இந்த ஸ்டாக்ல நமக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யலாம், இதையும் நம்ம ஒரு செட்டப்பாக என்ன செய்யலாம், எடுத்துக்கிடலாம். ஸோ அடுத்து கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடில் மூணாவது செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்டில் உள்ள மார்க்கெட்டில் ஒரு இம்பல்சிவ் வேவ், ஒரு கரெக்டிவ் வேவ், எகைன் இம்பல்சிவ் வேவ், கரெக்டிவ் வேவ், எகைன் இம்பல்சிவ் வேவ். ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டிவ் வேவ் முடிஞ்சு இங்கே இந்த லோவிலிருந்து இம்பல்சிவ் வேவ் எங்கே முடியுதோ, ஸோ இதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன செய்யுது, ஒரு ஃபிபனாச்சி ரேஷியோ கிடைக்குது. ஸோ இந்த ஃபிபனாச்சி ரேஷியோ நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிபனாச்சி ரேஷியோவில் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா 50 and 61.2. ஸோ இந்த ரெண்டு இடமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ 50 and 61.8 இந்த ரேட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கோல்டன் ரேஷியோ அடிக்கும். ஏன்னா ஜீரோவிலிருந்து அந்த ஒரு கரெக்டிவ் வேவ்லேருந்து ஒரு இம்பல்சிவ் வேவ் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த லோவிலேருந்து நம்ம ஹைக்கு கனெக்ட் பண்ணும்போது, சரிங்களா, நமக்கு திருப்பி கரெக்டிவ் வேவ் வருது, எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நின்றுட்டு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 0.5லேருந்து அந்த 61.8 இந்த ரேஞ்சில் நமக்கு என்ன செய்யுது, திருப்பி ஒரு புல் பேக் எடுக்குது. ஸோ அப்போ என்னென்னா, அதுவும் என்ன செய்யலாம், நம்ம ஒரு அந்த இடத்த என்ன செய்யலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், ஒரு ஸ்டாக்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது, எகைன் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் கோல்டன் ரூல்ஸ் எங்கே இருக்குது, கோல்டன் ரூல்ஸுங்கிறது 0.5ம் 61.8ங்கிற ரெண்டு ரேஷியோவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற இடம் தான் என்னது, இந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இம்பல்சிவ் வேவில் மார்க்கெட் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா 0.5 and 61.8ல என்ன செய்யுது, கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டையும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்க்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டும் என்ன செய்யும், ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுது, ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி கனெக்ட் ஆகுது, ஒரு ஃபிபனாச்சி லெவல்ஸ் வந்து எப்படி எடுக்கிறோம். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், பின்பார் கேண்டில் தான் ஒரு புல்லிஸ் எங்கல் பண்ணோ, இல்லை ஒரு மேட்சிங் லோவோ, ஒரு புல்லிஸ் கராமியோ, எந்த கேண்டில்னாலும் சரி, ஒரு இம்பல்சிவே கரெக்டிவ் வேவில் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு ஃபார்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதையும் நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஸோ இந்த கரெக்டிவ் வேவில் இந்த இடத்துல என்ன செய்யுது, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷனை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஒரு என்ட்ரி எடுப்போம். எகைன் என்ன செய்யுது, மார்க்கெட் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன்லேருந்து என்ட்ரி எடுத்தால் நமக்கு எகைன் ஒரு ஸ்ட்ராங்கான என்ன செய்யுது, புல் பேக் கிடைக்குது. ஸோ இதை என்ன செய்யணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டபுள் பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் என்ன செய்வாங்க, ஒரு அப் ட்ரெண்டுக்கு பயன்படுத்துவாங்க. அதே ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பாருங்கள், ஒரு கரெக்டிவ் வேவ் முடிஞ்சு நமக்கு என்ன செய்யுது, எகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யுது, இங்கே ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வச்சு நாம் செய்யலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பாருங்க, எகைன் அப் ட்ரெண்ட் போயிட்டு எனக்கு கரெக்டிவ் வேவ் வருது, இங்கேயும் என்ன செய்யுது, ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன, இதையும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிடலாம். ஸோ அடுத்து என்ன கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டோக்காஸ்டிக்ஸ் இண்டிகேட்டர் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டர் நமக்கு தெரியும், ஒரு ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு கண்டிஷனாக என்ன செய்யுது, நமக்கு இண்டிமேட் பண்ணுறது. ஸோ இந்த ஓவர் பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, 0லேருந்து 20 அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு என்னது, மார்க்கெட் வந்து ஓவர் சோல்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஒரு பை எடுக்கலாம். ஸோ 70 to 100க்குள்ளே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஆகிடுச்சு, அங்கே எடுத்து என்ன செய்யலாம், நம்ம செல்லிங் பாயிண்ட்டை நம்ம அங்கே நோட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் அப்படின்னா, நமக்கு இங்கே ஓவர் பாட் நம்ம எங்கெல்லாம் ஒரு இம்பல்சிவ் கரெக்டிவ் வேவை நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஸ்டொக்காஸ்டிக்ஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ஓவர் சோல்டை கொடுத்துருக்கு. அந்த இடத்துல என்ன செய்யுது, மார்க்கெட் திரும்புறதுக்கான ஒரு இன்டிமேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன செய்யலாம், நம்ம இந்த இடத்துலையும் என்ன செய்யலாம், ஒரு என்ட்ரியை நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அதே ட்ரேட் என்ட்ரி தான், ஒரே ஸ்டாக்கு, நிறைய கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன செய்யுது, கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரே ஸ்டாக்கில் எல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் சிக்ஸ் நேராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டொக்காஸ்டிக்ஸ் என்ன செஞ்ச ஒரு ஓவர் பாட்டிலேருந்து நமக்கு என்ன செய்யுது, ஒரு கட்டாகிற ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஒரு கரெக்டிவ் வேவ் முடிச்சுட்டு மார்க்கெட் மேலே திரும்புகிறப்ப என்ன செய்யுது, இங்கேயும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்க்கு எத்தனை பேட்டர்ன்ஸ் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்ப. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் பார்ப்போம், மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டுருக்கோம். ஸோ அதே இம்பல்சிவ் வேவ், கரெக்டிவ் வேவ்ல நம்ம எங்கெல்லாம் என்று நம்ம நோட் பண்ணமோ அந்த இடம் எல்லாமே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை நமக்கு இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்குது. ஸோ பாருங்கள், எல்லா இடமே நம்ம நோட் பண்ண எல்லா இடமே என்ன செஞ்சுருக்கு, நிறைய இடங்கள்ல நமக்கு அந்த இம்பல்சிவ் வேவ், கரெக்டிவ் வேவ் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் இம்பல்சிவ் வேவ் போகும்போது இந்த இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸை என்ன செய்கிறோம், நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப்பாக எடுத்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 60% ஆஃப் த ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஒரு 5 to 6 கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ட்ரேடிங் செட்டப் ஒரு 70 to 80% என்ன செய்யும், ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யறோம், இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங் செட்டப் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஓவராலாக ஒரு காம்போ ட்ரேடிங் செட்டப்பாக என்ன செய்யறோம் இருக்கணும். பாருங்கள், நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் ஒரே இதில் ஒரே சார்ட்டில் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இதே இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். எகைன் என்ன செஞ்சுருந்தோம், ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தோம். தேர்டு ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை என்ன செஞ்சுருந்தோம், கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபோர்த் ஒரு ஸ்டொக்காஸ்டிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மூவிங் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டான என்ட்ரியை கொடுக்குது. எந்தெந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்கும் பாருங்க, இங்கே ஒரு கரெக்டிவ் வேவ்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, செகண்ட் கரெக்டிவ் வேவ்ல ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்கு, தேர்ட் கரெக்டிவ் வேவ்ல என்ன செஞ்சிருக்கு, ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன இருக்குன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரேடிங் செட்டப்பாக நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி மோர் தென் பல இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த ட்ரேடை நான் மனசில் கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாம். ஸோ ஒரு ட்ரேட் செட்டப் கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை வகையான ஒரு செட்டப் தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு பல விதமான இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? MACD டைவர்ஷன்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், RSIயில் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், மூவிங் ஆவரேஜில் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி நிறைய கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன செய்யறோம், இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு 4 மெத்தட் பார்த்தோம். என்னென்னு மேஜரை யூஸ் பண்ணுறது எல்லாரும் என்ன அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டொக்காஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரியை எடுக்கிறதுக்காக தான். ஸோ அந்த என்ட்ரி என்ன அப்படின்னா நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரேட் நம்மளோட ரிஸ்க் ரேஷியோவை மினிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு என்ட்ரியும் நம்மளோட ரிட்டர்ன் கிடைக்குதோ இல்லையோ ரிஸ்க் பர்சன்டேஜை கம்மி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷனுக்கான இடத்த நம்ம என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு உண்டான இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னா அந்த ட்ரேட் நமக்கு ஈஸியாக போயிடும். கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஜெபு சேனலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாமே டைப் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.